அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே 13ஆம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாக அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானமாகிய 11 குரு பலம் வருகிறார். திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்தை 11ஆம் தேதியிலிருந்து வலுப்படுத்துகிறார். வாக்கியத்தின்படி முழுமையாக இந்த வாரத்தில் இருந்து லாபஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறாருங்க. எனவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருப்பதால் இனி தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு பல சுப நிகழ்வுகளை மிகவும் மகிழ்ச்சியுடன் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும். குடும்ப வருமானம் உயர்வதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளலாம். இந்த தருணத்தில் திருமணம் மற்றும் புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. மனதிற்கு பிடித்த பல நல்ல காரியங்களை திறன்பட செய்து முடிப்பதோடு மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த விஷயங்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே விலக்கி அதிக நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட விலக்கி விடுகிறாருங்க குரு பகவான். சனி சாதகமற்ற சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் அவருக்கு நேர் எதிராக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நினைப்பதை காட்டிலும் சனியால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் சிரமங்களும் விலகும். எனவே முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் இனிமையாக உங்களுக்கு கைகூடுகிறது. எனவே தவறவிடாமல் உறுதியாகவே இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி 7ல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருந்தாலும் கூட 7ஆம் இடத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வருவதால் இந்த வேளையில் அவருடன் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு முழுமையாக திருக்கணிதத்தின்படி 18ஆம் தேதி முதல் சப்தமத்தில் இணைகிறார். அஷ்டம ராகு முற்றிலுமாக விலகுகிறது. திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே அஷ்டமத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய ராகு முழுமையாக திருக்கணிதத்தின்படி விலகுகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் நிறைவான நன்மையை அள்ளி கொடுக்கிறார். எனவே சப்தமஸ்தானத்தில் ராகு அமர்வதும் ஜென்ம ராசியில் மோட்சக்காரகரான கேது அமர்வதும் இந்த வேளையில் பல்வேறு வகையான சங்கடங்களை நிச்சயமாக விளக்குவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு கேது பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை. சனி இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தினாலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே வலிமை வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உங்களை தேடி வரும். குரு பகவானினுடைய பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிரந்தர பணி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. ராகுவும் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகுகிறார். எனவே நல்ல வேலை உங்களுடைய சிறு முயற்சியிலே கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை நிச்சயமாக கைகூடும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே
உங்களை தேடி வருகிறது. பணியாற்றக்கூடிய இடத்தில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனி மற்றும் ராகுவின் சப்தமஸ்தான இணைவு என்பது எதிர்பாராத மிக பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லியே ஆக வேண்டும். எனவே விற்பனையும் லாபமும் உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். உற்பத்தி பொருட்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை சிறப்பாக சந்திக்க முடியும். நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும். தசாபதிகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக மிக பெரிய அளவிலான சாதனைகளை புரிவதோடு யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த சந்தர்ப்பத்தை சிம்மராசிக்காரர்கள் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மிகவும் வலுவாக செவ்வாய் இந்த வேளையில் மிக வலுவாக விரயத்தில் வலம் வருகிறார். மிக விரைவில் ஜென்மத்திலும் அமரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை இந்த வேளையில் திறன்பட செய்து முடிக்க முடியும். உங்களது நிலத்தின் செழிப்பு ஆனது வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையில விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகள் சிறப்பாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல புதிய திட்டங்களையும் யூகங்களையும் செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சொத்துக்கள் விற்பது மற்றும் வாங்குவது போன்ற முயற்சியில் எளிதில் வெற்றி கட்டுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருகிறார். இறுதி தரவாயில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக அவர் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. பல்வேறு வகையில வாய்ப்புகளும் வருமானமும் உயரக்கூடிய வகையில் பல எளிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. மக்கள் மத்தியில் உங்களுடைய நிறுவனத்திற்கு பெயர் புகழ் கிடைப்பதோடு மிக பெரிய அளவில் சமூக புரட்சியும் வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மறைமுக பிரச்சனைகள் விலகும். மேலும் 9ஆம் இடத்தை மிக வலுவாக ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வலு சேர்க்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 9இல் உச்சம் பெற்றும் 15ஆம் தேதிக்கு பிறகு கர்மத்தில் நுழைகிறார். கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு தொழில் ரீதியாக அலைச்சல் சிரமத்தை குறைத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சந்திரன் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களை வலு சேர்க்கிறாருங்க. எனவே எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் உங்களை தேடி வரும்.